ஏப்பா என்ன வீட்டை இடிச்சிட்டு வந்துட்டு வரும்போது நுழைய முடியல. அதே நிலப்படியை தெரிஞ்சுட்டேன். ராஜா வருவாருன்னு ரோஜா பூ வாங்கி ராஜா வருவாருன்னு ரோஜா பூ வாங்கி உள்பாவடையும் கட்டாம ஒண்ணும் கட்டாம ஆம்பளை இருக்கா இங்க வந்து மூத்தத்தை பண்ற மூடு உள்பாவடை குலசாமிக்காக. ஏன் உங்க குலசாமி பேர் என்ன? பொந்து கருப்பு. பொந்து கருப்பா? எங்க நீங்க எல்லாம் பெண்ணா இருந்தா எங்களுக்கு என் மனசு தெரியும். நீங்க பூரா ஆம்பளை பத்தி உங்களுக்கு என்ன என் மனசு தெரியும்? உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு பொம்பளோட மனசு பெண்ணுக்கிட்டே இருக்காங்க. அப்ப அவங்க பொம்பளை பிள்ளை வரைச்சு நீ சொல்லுங்க. பக்கத்தூர்ல வார்க்க விசேஷம். சரி. காது குத்து விசேஷம். மொய் எழுத போகணும் போயிருந்தானே. சரி. இருந்த மண்டக்கறி எவ்வளவு அள்ளி எழுத வச்சுட்டாங்க. மண்டக்கறினா நீங்க நல்லா சாப்பிடுவீங்களா? எல்லாத்தையும் தின்னு மொய்யை சேர்த்து. சரி. ராத்திரி 11 மணி. பசி எழுறதுக்காக நத்தம் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறேன். சரி. ஒரு மாணி வகுத்த கிடைச்சிட்டு மண்டக்கறியை பூரா திண்டா அப்புறம் மண்டக்கறியை ஒத்துக்கிறேன். நாலா பக்கத்து பாக்குறேன். சரி. கக்கு சிகிச்சை கிடையாது. சிச்சி சைடுல பாக்குறேன். அம்மா கரை நல்ல வேலை. அம்மா கரை ஓரத்துல போய் என் தூளை இறக்கி வச்சு கருவத்தூர் பக்கத்துல இறக்கி சுவப்பிரசவமா எல்லாத்தையும் வெளியேற்றிட்டு. சரி. காது விழுவாங்களுக்கு அம்மாக்கு நடுவை பாக்குறேன். தண்ணி மாதிரி தெரியுது. சரி சரி தண்ணி தானே அப்படின்னு உட்காந்து சலுப்புன்னு அடிக்கிறேன். தண்ணி கிடையாது. தேரது இருந்த சேரும் ஜகதி ஒட்டினது. ஐயா பூரா பிசு பிசுன்னு ஆயிருக்குமா? சரி பக்கத்துல நாய் நிக்குதான் பாக்குறது. பாத்துட்டாம்ல. நாய் இல்ல. எதுக்கு? நக்க விடத்த. சிச்சி. ஆனா நாய்க்கு பதில காலப்புறம் அலைஞ்சு அடிக்கிறான். அப்புறம் நல்ல நக்கவாப்ல அவர் சொல்லுவாப்புல கல்லு இறங்குறதுக்கு எடுத்து தொடத்தான என்னமோ கிரனட்டுக்கலாம்ல. ஆமா. சப்பட்ட கல்லு பழுச்சுன்னு தெரியுது. ஐயோ கல்லுதானே எடுத்து தொடக்கிறேன். சரி. என் குண்டு கிழிச்சு ரத்தமா வரும். அத போய் பீகார் எடுத்து கிழிச்சேன்னா அப்புறம் குண்டு கிழியாது. அது கல்லு கிடையாது. எந்த குடியார முடிய குடிச்சிட்டு பீர்பாட்டை உடச்சு வச்சிருக்கேன். அன்னைக்கு தொடத்த கிழிஞ்சதே மிச்சம். இப்ப எத்தனையா இருக்கு? கடைசியில வாழை மரம் இருந்துச்சு. சரி. வாழை மரத்துல வச்சு தேய்ச்சோம் பக்கத்துல பாக்குறேன். முரட்டு வாழைத்தோப்பு.
சரி. அதுல பெரிய மரமா பிடிச்சு சைஸா தூக்கிக்கிட்டு பறட்டு தேய்க்கிறேன். சரி. உள்ளக்க இருந்து கிருத்து சத்தம். எவனை சேஞ்ச் பண்ணிட்டு பிளேட அதுல சொல்லி வச்சிருக்கேன். ஒரு பெண்ணுக்கு எத்தனை போறான். இதால பரவாயில்ல. வைத்தியத்தை போய் வைத்தியம் பார்க்கலாம் போனேன். ஆமா போயிரு நம்மளை கிழிஞ்சிருச்சுல. அவர் பாருங்க ஈன போற பசவமானாட்டம் குனிய வச்சு காண்டா விளக்க பொருத்திக்கிட்டு கண்ணாடி போட்டுக்கிட்டு தாத்தா சைஸா தடவி பார்க்கிறாரு. எதை தடவி பார்த்தா உள்ள பீங்கா இருக்கு பிளேட் இருக்குனாரு. வடப்பச்சேரி நீதிபுரத்தில் கருப்புசாமி கட் அவுட் போட்டார் செல்வராஜ் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தப்படுகிறது. வைத்தியர்த்த போனா அவர் ஈனப்புற பசுமானத்தை குடிய வச்சுட்டு உள்ள பீங்கா இருக்கு பிளேட் இருக்குன்னா சரி எப்படியாவது எடுத்துருங்க அப்புன்னு. ஆமா ஆமா அவருக்கு இந்த தண்டி இருக்கும். எது கத்திதான். சரி கத்தியை தீத்திக்கிட்டு தாத்தா பாருங்க ஆபரேஷன் பண்ண வர்றாரு. ஆபரேஷன் பண்ண வர்றாரா? ஆமா. காண்ட விளக்க பொறுத்துக்கிட்டு ஆபரேஷன் பண்ண வர்றாரு. கத்தியை வைக்க போற நேரம் லூசி இருக்கு. நான் சும்மா இருக்க கூடாது. சும்மா இருந்தியா என்ன? இல்ல மண்டக்கறி அளவு ஒத்துக்கணும். ஐயோ மறுபடிக்குமா? கத்தியை வைக்க போற நேரம் பொறுத்துக்கு உதவ போனேன். புத்திய விடவே மாட்டியா? அங்கேயும் போய் காட்டிட்டியா? விளக்கு அணைஞ்சு வச்சு நீங்க இருந்த இடத்த விட்டு இல்லாத இடத்த குத்தி குடிச்சிட்டு அங்க ஐயா ஓட்ட எத்தனை தாண்டி ஆகுறது அதுல சொல்லிய மருந்து கொடுங்கன்னு. சரி பழனி சொக்கருள்ள சுமூக்கு பொடியை வாங்கி வை சரியா போகும். ஒரே காந்த அவருடைய காந்துனாலும் பரவாயில்ல. சரி சீக்கிரத்துல ஆறிலும் நினைச்சு எங்க மாமா இருக்காரு அழகு. ஆமா காலக்காரு. ஆமா அவரத்தை 3 நாள் வைக்க சொன்னேன். 3 நாள் நல்லா வச்ச தண்டாடு. சரி நம்ம ஓல்டு மங்காவுல ஆமா கருப்பா இருக்கும் குரங்கறத மாதிரி. இன்னைக்கு ஒரு 3 ounce கூடிருச்சு. ஐயோ என்ன பண்ண தெரியுமா? என்ன பண்ண? மூக்குப்பொடி அள்ளி வைக்கிறது போல மிளகா பொடி அள்ளி வச்சுட்டியா? ஆத்தே நான் என்ன செய்யறேன்? கனகவில் அந்த ஆரம்பிச்சு ஆத்தாடி தகல்ல காந்து பெரிய சொல்லிருக்காங்க. என்னன்னு? கெட்ட குடியே பட்டகாலிலே வரும் கெட்ட குண்டியே எடுத்து போகும். ஐயோ ஐயோ இப்ப எப்படி இருக்கு? தூக்கி காமிக்கிறேன் எப்படி இருக்கு? எங்க எல்லாரும் காதலிக்கிறாங்கன்னு சொல்லி சரி நானும் ஒருத்தரை பிடிச்சி காதலிச்சு. இருக்க மாட்டானே நான் என்ன போதும் எனக்கு அடிச்சா திங்க போறேன். நீ ஆளு கெத்துச்சு எப்படி இருந்தேன்னா மசூல் மாட்டேன் எவன் காதலிப்பேன்? என்ன உனக்கு சொல்லி காதலிக்கிறேன்னு சொல்லி கொட்டாம்பட்டி பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு கையை விட்டுட்டு போயிட்டு அவங்களா பார்த்தேன்னா வாழ்க்கையில கையை விட்டுட்டு போய் வாழ்க்கையிலையா அவனை நினைச்சு அந்த 2 லட்சம் நானும் உங்க நூறவை நாடி வந்த பாரவை சந்தனத்தில் உடல் தொடுத்து மங்கை என்னும் மலையழகோ அவள் மேல் நாடி பூசும் பொன்மஞ்சள் நிலவோ குளத்துல தாமரப்பூ பூத்தது அந்த குமரிக்குள்ள என் மனச வெறுக்குது. அந்த நாள் முதலாய் என் காதல் இருக்கும். அது பொய்யா போகுமோ நம்ம உசுருள்ள வரைக்கும். 60 நிமிஷம் முளைக்கையில ஆசை வச்சே உண்மையில யாருதானே இல்லாமத்த கவிக்கு 2 மொத்தையில உண்மையில ஆசை வச்ச எழுதி வெறுக்காதே. உண்மையில ஆசை வச்ச என்ன நீ வெறுக்காதே.
பொண்ணையும் லவ் பண்ணி வைக்காதே ஊருக்குள்ள இந்த பொண்ணையும் லவ் பண்ணி வைக்காதே ஏடி கள்ளச்சி என தெரியலையா அடியே கள்ளச்சி என புரியலையா உனக்காக வாழ்ந்தேன் நான் உன்னோடு வாழ்வேன் ஏடி கள்ளச்சி என தெரியலையா அடியே கருவாச்சி அடி கருவாச்சி கருவாச்சி ஊஞ்சாடமாட பார்வையாலே காதல் வந்து உருவாச்சி கண்ணாட சொன்னதெல்லாம் என்னாச்சு இப்ப காதல் வந்து பொதுபுறமாயாச்சு எனக்கு காணவும் உன்னத காணமா ஆமா நாய் எடுத்து போயிடுச்சு எனது காலம் உன்காரி விழவில்லையா உன்னென்று கூடவில்லையா பொண்ணுக்கு பூவும் போட்டுண்டாவேனோ பெண்ணாக பிறந்தும் ஆரடி பறித்தாயோ காத்தடித்து சலசலக்கும் ஓனையெல்லாம் ஒன்னப்பு புரண்டு வடுத்தாலும் பாவிமக ஓனப்பு பாவிமக ஓனப்பு உனக்கு காமத்திலே காய்ச்சலும் வாங்கித்தர ஆசை வச்ச கசவரகு வச்சு சொத்து வச்சு ஐயனார் கோயிலுக்கு சூடம் கொடுத்து வச்சு போனவங்க வாரவங்க வாங்கித்தெல்லாம் கட்டு வச்சு ஒரு வாக்கு போட்டாலே உன்னாக்கு செவக்கு மேடி ஒரு வாக்கு போட்டாலே உன்னாக்கு செவக்கு மேட்டே
ஒட்டை மட்டும் இழுத்திருந்து ஊர் ஊர் எனக்குள்ள படுத்திருந்து காத்தெடுத்து சதளத்தும் ஓலையெல்லாம் ஒட்டிருக்கி முரட்டு வந்தாலும் பாவி மக உனக்கு பாவி மக உனக்கு போய் கண்ணும் தெரியாம பீனாங்க பெரிய ஆஸ்பத்திரி போகாம சித்த வைத்தியர்கிட்ட போயிட்டு போய் ஒரு மயக்க கொடுக்குறாரு. அவர் மூக்குப்படி எழுதி சொன்னாரு. இல்ல நல்லா தான் இருந்துச்சு. இந்த அழகு முண்டை பார்த்தவள மிளகாப்பொடி அள்ளி வச்சு கொத கொத. சரி பரவாயில்ல, நீ வந்துட்டு நான் வந்துட்டேன். அம்மா கூப்பிடுமா? இந்த மாடு புடிச்சு கட்டுமா? ஏய் மாடு சிலைக்கு தெரியுது. இறங்கி வரணும். Yeah.
பொம்பளை பிள்ளையா இருக்கையில நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைகளா வந்திருக்கோம். ஆமா, எங்க அப்பா சொன்னாரு புதுசா ஒரு பொம்பளை பிள்ளை வேலைக்கு சேர்த்திருக்கேன், வேற யாரும் வந்து துணைக்கு உங்களுக்கு தேவையில்லை, அந்த ஒரு பொம்பளை பிள்ளை போதும். நாங்களும் என்ன நினைச்சு அப்பா அப்படி சொல்றாரு, பிள்ளை நம்ம பார்த்ததுல இந்த பிள்ளை எப்படி இருப்பான்னு நானும் நினைச்சேன். என்னடி நீங்க பார்க்க தேவையில்லை, அப்புறம் உங்களை பத்தி உங்க அப்பா எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. சொல்லிட்டாரா? பாதுகாப்பா எல்லாத்தையும் அப்பா சொல்லியிருப்பாரு. ஆமாமா, அதனால பேசிக்கிட்டே நம்மளும் பாருங்க அப்படியே எனக்குதான் நாங்க பொம்பளையா போனாலும் பாதுகாப்புக்கு ஏதாவது ஒரு விலங்கு வேணும். கழுதப்புலி ஒண்ணு அனுப்பியிருக்காரு. அது எப்படி எல்லாம் இடத்துல மக்கள் எப்படி இருக்கு தெரியுமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி உங்க சந்தோஷம்? மனசு எப்படி இருக்கு? ஏன் மனசாமா பிரித்திகா மனசு எப்படி இருக்கு? மனசு இங்க இல்லையா? வேற எங்கேயோ இருக்கு, எனக்கு தெரியும். அலைபாயிர வயசு ரொம்ப அளவாய் விட்டாங்க, நரவலி போவோம். இருந்தாலும் எப்படி இருக்கு எப்படி தெரியுமா? வெள்ளிமணிக்கு நெத்தில நல்ல நல்ல சந்தனத்தா சந்தனத்தை பக்கத்திலே நெஞ்சத்துல வந்தனத்தா மறந்துட்ட பத்தியா? இதுக்கு வந்தவனே தெரியாது.
தேரோடு எங்கள் சிறான மதுரையிலே ஊராக கொண்டாடும் ஒயிலாட்டம். என்ன பண்ணணும் தெரியுமா? எனக்கு தெரியும். சொல்லுங்கடி, சொல்லுங்க, போங்க.